ஹாய் गाइस, நான் உங்கள் சித்தார்த். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் பிரியாணி செய்ய போறோம். வாங்க. வாங்கடா. லத்தி போட்டு வாங்கடா நீ வந்து. பிரியாணிக்கு தேவையான முருங்கைக்காயை அரிஞ்சு எடுத்தாச்சு. மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பசு மாட்டு தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கல் உப்புணும். காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள். எம்சி பழச்சாறு. கருவேப்பிலை என் பல்லு விழுந்து 4 மாதம் ஆகுது. அது வளர்றதுக்கு ஏதாவது கமெண்டில் வர சொல்லுங்கள். நானும் வளரணும்னு பார்க்குறேன், வளரவே மாட்டேங்குது. ஏதாவது சொல்லுங்கள். தேங்காயை உடைச்சு பிரியாணிக்கு தேவையான பாலை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் கோழி தான் பயப்பட மாட்டேங்குதுன்னா 3 கிலோ அரிசிக்கு 1 கிலோ தக்காளியை அரிஞ்சு எடுத்துக்கலாம். 1.25 கிலோ வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போதான் கண்டறியுது. மண்டையா கம்பினி வெயில் பல்ல கட்டுறது முறை தானே இது. இங்கே வர போய் அடிச்சு விடுவோம் தமிழ் மக்கள். அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. பிரியாணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். செக்கில் வாங்கின கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 3 கிலோ அரிசிக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். பட்டை வகைகளை போட்டுக்கலாம். சீரக சோம்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்தோம்னா பதத்துக்கு வந்துடும். நறுக்கி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். வாசனைக்கு தேவையான நெய்யை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வாசனைக்காக கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஊற வச்ச முருங்காயை பிரியாணியில் போட்டுக்கலாம். முருங்கானா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது மசாலா முருங்காய் தான். வாங்க. முருங்கானாவே ஒரே முறுக்கு ஏறுது எனக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரேன். முருங்கைக்காவை முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பால் கூட அரிசிக்கு தேவையான தண்ணி அளந்து வச்சிருக்கிறோம், ஊற்றிக்கலாம்.
முருங்கைக்காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. அரிசியை போட்டு தம் வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். ஆளுக்கு 2 பீஸ். லெக் பீஸாக போடுங்கப்பா. ஆமாப்பா. அரிசி ஒரு அரை பதத்துக்கு வந்துருச்சு. பிரியாணி தம் வச்சுக்கலாம். வசனமாடா முக்கியம். ஆமாம். வருது. காரம் கொஞ்சம் அதிகமாகிட்டோ. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வெஜ் பிரியாணின்னு மனசு வருத்தமாக இருந்தாலும் முருங்கைக்காய் பிரியாணிங்கும் போது மனசுக்குள்ள கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. அது மாஸ்டருக்கு முந்திரி இருந்தால் யாராவது எடுத்தாங்க. மாஸ்டர் முருங்கைக்காய் செஞ்சு போட முடியும். முருங்கைக்காய் பெருசாக இருந்தால் தான்ப்பா போதும். இன்னும் பிரச்சனை இருக்காங்க. முருங்கைக்காய் பெருசாக அரிஞ்சு போட்டால் தான் பிரியாணியில் உடையாம வரும்னு சொல்ல வந்தேன். நீ ஏன் ஏதோ ஒன்று நினச்சிக்கிற? ஆமாம். முருங்கைக்காய் உடையாமல் வந்துடும். அதனால தான் குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டிங்கன்னா பீஸ் பீஸாக குழம்பு போயிடும். பெருசாக அரிஞ்சு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஹாய் கைஸ், நான் தான் உங்களுக்கு தேவா. பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி செஞ்சது எங்கள் அண்ணன் தான். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஓகே, என்ஜாய் பண்ணு.